அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்பகமான ஹதீஸ்கள், பயனுள்ள இஸ்லாமிய பயான்கள், ஈமானை அதிகரிக்கும் நினைவூட்டல்கள், உங்கள் இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். அல்லாஹ் நமக்கு பயனுள்ள அறிவையும் அதை நடைமுறைப்படுத்தும் அருளையும் வழங்குவானாக. ஆமீன். வாருங்கள், இன்றைய வீடியோவை தொடங்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறுகள் உள்ள ஈமானை பார்த்தால் கபர் பக்கத்தில் போனாலும் நடுக்கம் வரும். பெரியவர்களே, ரப்பை சந்திக்கக்கூடிய சன்னிதானம் எப்படி இருக்கும்? இறைவன் என்னை பார்ப்பானா, என்னோடு பேசுவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணர்வு வரும். ரப்பு வருகிற நேரத்தில் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும். பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்பான். இந்த ரப்பையும் தலைகளை குனித்துக் கொண்டு ரப்புக்கு முன்னாடி ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் கேட்டுட்டோம், எங்களை கொஞ்சம் அனுப்பு, நல்லவங்கள் செஞ்சுட்டு வர்றோம் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். ரப்பு வருவான், மலக்குமார்கள் நிற்கிற நேரம் அந்த சன்னிதானத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பானே, அந்த இடத்தில் வல்லாஹி நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீர்கள். பெரியவர்களே, எந்த கையில பட்டோலை வரும் தெரியாது. அந்த இடம் இந்த உணர்வுகள் வந்தால் நாங்கள் நேர்மையா நடப்போம். பெட்ரோல் போலிங்ல இருக்கிற நேரம் நாங்க பாஞ்சு போய் லஞ்சம் கொடுத்து அடிக்க மாட்டோம். ஒரு சகோதரை பீட் பண்ணி போன அவர் மனக்குமுறல் எங்களுக்கு விளங்கணும். ஹலாலாக நில்லுங்கள், தந்த கியூஆர் கடிங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிலையும் லஞ்சம் கொடுக்காதீங்க, ஹராம். அப்படி ஒரு சம்பாத்தியம் வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகளை தூக்கி வீசி விடுங்கள். ரப்பை நம்பியவர் ரப்பு போதும். நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கலாம், உங்களுக்கு பயனில்லாமல் போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்மையாக நடங்கள், நியாயமாக நடங்கள். மக்களுக்கு உங்கள் பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை எடுத்து பதுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிளாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சு கோடீஸ்வரராக வேண்டாம். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். ஈரான் ஜர்னி, உஹது யுத்தம், எல்லாரும் வர்றாங்க. அல்லாஹ் என்ன பண்ணினான் தெரியுமா? நான் சொன்னேனே, அல்லாஹ் நபிய ஃப்ளைட்லையோ ஏசிலையோ வைக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு உணவு வைக்கப்பட்டிருக்குது. உணவு தட்டை பார்த்து ஆயிஷா நாகி ரொம்ப விதமா அவர்களுக்கு சாப்பிட முடியல, மலமலையென்று கண்ணீர் வடியுது. பக்கத்துல கேட்டாங்க உம்மஹாத்துல் முஃமினீனுடைய தாயிடம், ஏன்மா அழுகிறீங்க? சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறே, சாப்பிடலாமே. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துச்சு, நானும் ரசூலுல்லாவும் இப்படி ஒரு சாப்பிட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த பூமியில் வாழுகிற நேரத்தில் என்னோடு இப்படி ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிடவில்லை. எனக்கு ரசூலுல்லாஹ் நினைவு வந்துச்சு என்றார் ஆயிஷா நாய் கண் கலங்கி விட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலை போயிட்டு புரியாணியோ அதோ இதோ கொடுத்து அப்படி கண்ணியப்படுத்தவில்லை. பெருமானாருடைய கல்பும் முகமும் எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும். அப்படி அல்லாஹ் அவருக்கு கல்பை உறுதியாக்கி வைத்து சந்தோஷத்தால் தன்னுடைய நேசத்தை கொடுத்து வைத்திருந்தார். உஹது களம், இக்ரிமா பின் அபி ஜஹல் வந்து விட்டார். உஹதை நீங்கள் படித்து பாருங்கள். நான் எல்லாம் ஷார்ட்டாகத்தான் முன்னாடி போவேன், நேரம் முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்ல அரமணித்தியாலம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுல போன அல்லாஹ் கிட்ட கொண்டு வந்தார். கிட்ட ஏன் கொல்லுங்கப்பா, அரபிகள் சொல்லி அனுப்பியிருந்தாங்க, உங்க வாப்பாமார்கள் கொண்டவர்களை விடாதீங்க. 3000 பேர், அல்லாஹ் முஸ்லிம்களை 1000 போதும். 1000 பேர் வர நேரத்தில் 300 பேர் திரும்பி போயிட்டாங்க. நிஃபாக் 300 பேர், 700 பேர், 700. இப்ப 300 1000, அப்ப 700 பேர் டிஃபரண்ட். இப்ப 3000 700 என்ன? இந்த வார்ல 3000 இந்த பக்கம், 700 இந்த பக்கம். முழு சரக்கு, முழு ஆயுதங்களும், முழு படையும் அங்க நிக்குது. இந்த பக்கம் அந்த மக்கள் 700 பேரோட. அல்லாஹ்வுடைய தூதர் உஹது களத்துல வந்து நின்றா கிட்ட கொண்டு வந்தான். நல்லா அடித்தார்கள் அம்பை. இக்ரிமா பின் அபி ஜஹல் உட்பட நிறைய குறைப்புகள். கிட்ட கொண்டு வந்த அடித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடையுது, படு காயப்படுவது, நெத்தி காயப்பட்டு ரசூலுல்லாஹ்க்கு ரத்தம் போகுது. இப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ். 7 மணி நேரம் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட் பண்றதுக்கு என் ஞாபகம் சரிண்ட 7 அன்சாரி தோழர்கள் முன்னாடி போய் நெஞ்சை கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒருவர் அவங்களுடைய இதையும் தாண்டி, கவசங்களையும் தாண்டி அடி.
பெருமானார் பின்னாடி யாரும் இல்ல. ஒவ்வொரு யுத்தத்தில் அங்கங்க இருக்கிறாங்க. ரசூல்லா கிட்ட இவ்வளவுதான். ஒருவர் வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்க, ஃபில் ஜன்னா, ஃபில் ஜன்னா, ஃபில் ஜன்னா. ஒவ்வொருவரும் கீழே விழுகிறார். ஜன்னாவுல சந்திப்போம், ஜன்னா ஜன்னா என்றார்கள். அன்சாரிகள் அவ்வளவு பேரும் முடிந்து விட்டது. ரசூல்லா பக்கத்தில் 2 பேர் சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிற நேரம் கிட்ட வந்து விட்டால் ரசூல்லா மயங்கி கீழே உழுவுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நீங்கள் தனியாக படித்து பாருங்கள். இதில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். யுத்தம் முடிகிறது, குஃபார்கள் போய்விட்டார்கள். அந்த பக்கத்துள்ள சாத் பின் அபி வக்காஸ் நினைக்கிறேன், அந்த தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சஹீஹ் முஸ்லிம்ல செய்தி வருது, யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் வந்து சர்ரம் மாரியா அடிக்க வந்த நேரம் எல்லாரும் இங்க விழுந்துட்டாங்க. அன்சாரி தோழரும் போயிட்டாங்க. 2 பேரு கண்ட, யா ரசூலல்லாஹ், வெள்ளையும் சொல்லியுமா, சஹீஹ் முஸ்லிம்ல சஹீஹான சனதோட வருகிறது, வெள்ளையும் சொல்லியுமா 2 பேரை கண்டேன், மின் கபில் வ பஅத், இதுக்கு முன்னாடி கண்டதே இல்லை அவர்களை, யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே இப்பொழுதும் இல்லை. என்ன அடி அடித்தார்கள், வரவே முடியாமல் போனார்கள், அப்படி அடித்தார்கள், யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜிப்ரீல் வ மீகாயில் எனக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் அனுப்பினான்டார். கிட்ட கொண்டு வந்து முடியுமா நபியை கொல்லண்ட அல்லாஹ் கேட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், மக்களே, அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்பதை இதை விட வேணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்திலிருந்து அல்லாஹ் பேசுறான் என்று முதல் நாள் போனவர்கள் ஏளனப்படுத்தி பார்த்தவர்கள் கண்கள் பெருசாகுது. ஜஸீரத்துல் அரப் நடுங்குது. இவர் இறை தூதர் தான் என்பதை உறுதி செய்கிறது. இதுக்கு மேல் இவரை சந்தேகப்பட முடியாது என்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த வார் அஹ்ஸாப், குறைஷிகள் விடவில்லை, இது முடியாது. இப்ப குறைஷிகள் வரலாறு காணாத படையை திரட்டினார்கள். 10,000 அரபிகள் ஒன்று சேர்ந்தார்கள். ஜஸீரத்துல் அரப், அரபுடைய வரலாறுகளே, 10,000 பேர் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்யவே இல்லை. ஏன்னா அந்த வரலாறை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் ஷாம் போர்டர் வரைக்கும் வந்து மோதி கொள்வாங்க, சண்டை பிடிப்பாங்க. அரபு லேண்ட காரி துப்புவாங்க. என்ன, ஜஸீரத்துல் அரபுடைய இந்த பகுதிகளை பார்த்து துப்புவாங்க. இவங்களை பிடிச்சி எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேனே, குர்ஆன்ல 30வது அத்தியாயத்தை பெருட்டி பேர் என்னன்னு பாருங்க, ரூம். என்ன, ரோம பேரரசு. அமெரிக்கான்னு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருந்தா எப்படி இருக்கும்? ரோம பேரரசா? முஸ்லீம் அவங்க? முஸ்லீம் இல்ல. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கிற நேரம், கொஞ்சம் முன்னாடி வாங்க அன்பு சகோதரர்களே, முன்னாடி வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கிற நேரம் என்ன ஆகுது? அங்க ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் சண்டை பிடிக்குது. சண்டை பிடிச்சா ரோம பேரரசு ஒரு லேண்டுக்கு, ஒரு பகுதி, ஒரு பூமி இருக்குன்னு வைங்களேன், அந்த பூமி வெளிவான பூமியா இருந்தா சண்டை பிடிச்சு கைப்பற்ற பார்ப்பாங்க. அவ்வளவு நாடுகளை கைப்பற்றிருக்கிறாங்க. சண்டை பிடிச்சா பாரசீகத்திட கை மேல ஓங்குது, ரோமத்திட கை தோக்குது. அரபிகள் பிளேட்டை மாத்தி பேசினாங்க. என்ன, உங்களை மாதிரி இறை தூதராம், இறை வேதமாம் இப்படி நம்பினாங்களே, அவங்க தான் ரோமர்கள், தோத்துட்டாங்க. எங்களை மாதிரி பல கடவுள் இருக்கின்றாங்களே, நெருப்பு வணங்கி மஜூசி, அவங்க வெத்திட்டாங்க. பாரசீகம் எல்லாம் நெருப்பு வணங்கி பல கடவுள் வெத்திட்டாங்க. ஏய், உங்களை மாதிரி ஆள் தோத்துட்டாங்க. அல்லாஹ், இது அரசியல். அவங்க ரோமம் கிறிஸ்தவர்கள், இவங்க மஜூசி, அவங்க 2 பேர் ஃபைட் பண்றது குர்ஆன்ல வேணுமா? அல்லாஹ் பேசுறான். ரூம் ஒலிபத்தி ரூம், அல்லாஹ் சொல்றான், ஃபீ அத்னல் அர்த், இந்த பக்கத்து பூமியில ரோமம் தோத்துட்டாங்களா? ஃபீ பிலஇ ஸினீன், பிலஇ என்ற அரபி பதத்துக்கு 3 லிருந்து 9 வரைக்கும் எழுதி வச்சிருப்பாங்க. 3 லிருந்து 9 வரைக்கும். ஒரு 9 ஆண்டுகளுக்குள்ள ரோமம் மறுபடி கைப்பற்றுமன்ட்டான். 9 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நாள்ல முஸ்லிம்கள் சிரிப்பாங்க. முஸ்லிம்களை பத்தி நையாண்டி பண்றீங்களா? குர்ஆன்ல ரோமம் என்ற அத்தியாயத்துல எல்லாம் இருக்கிறான். சஹாபாக்களை கவலைப்படாதீங்க, இன்னும் 9 ஆண்டுகள்ல ரோமம் உங்களை பிடிப்பாங்க. அப்ப நீங்க சிரிங்க உங்களை பார்த்து. இது எதுக்கு? இது குர்ஆன். பிழையாச்சுண்டு வைங்க, யுத்தம் நடக்கலன்னு வைங்க, வின் பண்ணலன்னு வைங்க, டோட்டல் குர்ஆனும் போய் ஆயிரும். சோ அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த லேண்ட பத்தி அரபுகள் பேசினார்கள். ஆனால் அவர்கள் அரபுகளை கணக்கில் கூட எடுக்கல. அரபுகளுக்கு அது ரேடியோ வச்சு கேட்பாங்க, அந்த காலத்துல என்ன பிரச்சனை, சினிமா காலத்துல என்ன, அப்படி அந்த மாதிரி அரபுகள் என்னப்பா சிரியால என்ன, ஷாம்ல என்ன, ரோமம் அடிச்சாங்களா? அவங்க அரபிகளை பார்த்து உடுக்க தெரியாத, ஒண்ணு இல்லாத இந்த லேண்ட் அவங்க பிடிக்கிறேன்னா சிம்பிளா பிடிச்சிருக்கலாம். அவர்களுக்கு தெரியாது அவங்களுடைய ராஜ்யங்கள் கீழே விழ போகுது. ஒரு நபி இந்த பாலைவனத்திலிருந்து வெளியே பாலைவனத்திலிருந்து வரப்போகிறார் என்று அவங்களுக்கு தெரியாது. சோ அரபிகள் தயாரானாங்க. 10,000 பேர். அரபுகள் உலகத்து வரலாறுகளை இப்படி அவங்க ஒத்துமையானது இல்லை. எல்லாரோடையும் போய் மசூரா பண்றாங்க, கோத்திரம் இவர் எங்களுக்கு எதிரி.
ஏன் அவர் விபச்சாரம் செய்ய சொன்னாரா? குடிக்க சொன்னாரா? பெண்களை அடிக்க சொன்னாரா? குழந்தைகளை புதைக்க சொன்னாரா? என்ன தப்பு பண்ணினாரு? இல்ல, எங்க மூதாதையருடைய கொள்கையை பிழை என்றார். பல கடவுள் கொள்கையை பிழை என்றார். மக்காவுக்கு ஏன் கண்ணியம் நினைக்க உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல காபத்துல்லாக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு சிலை இருக்குது. அதனால குறைஷிகளுக்கு பல சிலைகள் இருக்குது, இவங்கள்ட்ட இருந்தாலும் சிலைகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு கோத்திரம் வந்தாலும் எங்க சிலை இருக்குது இல்லையா, உள்ளக்கு 365 சிலை இருக்கு. அதுக்குள்ள இப்ராஹிம் நபி சிலையை வச்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் கையால போட்டு உடைச்சாங்க. சோ அதனால அரபு கோத்திரங்களுக்கு மக்கா தலைநகரம். ஏண்டா அவங்க வந்தா உங்க சிலையும் அங்க இருக்குது, உங்க கடவுளும் இருக்கிறாரு. இப்படி ஊர் அந்த கோத்திரத்துக்கு கோத்திரம் பிரிச்சிருந்தாங்க. எல்லாரோடைய குறைஷிகள் பேசினாங்க, இவர் மட்டும் வளர்ந்தா, இவர் மட்டும் வளர விட்டோம்டா எங்க மார்க்கம் அழிஞ்சிரும். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. எனக்கு தெரியாது இதுல பட்ஜெட் எவ்வளவு, நீங்க போய் கணக்கு போடுங்க. 10,000 10,000 பேர் கல்முனையில் சேர்ந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர், சரிப்பா பிரேக்ஃபாஸ்ட் விட்டுருவோம், லஞ்ச் டின்னர் மட்டுமே கொடுப்போம். 10,000 பேருக்கு 30 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொடுக்கணும். சாதாரணமா ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய், கம்மியான கணக்கு 500. 500 தர முழு நாளைக்கு 500 தர 10,000 தர 30. இதை செலவழிச்சாதான் யுத்தம் செய்யலாம். போகிறதுக்கு 9 வர 9 18. அந்த அஹ்ஸாப் யுத்தம் நடக்குது 30 நாள், எல்லாம் ஒரு 48 நாள். 48 into 10,000 into 500. இவ்வளவு பெரிய பட்ஜெட் வேணுமா? ஊருக்குள்ள இருந்த ரசூலுல்லாஹ் இப்ப கொல்ல இயலாதா? அவர் ஊரு கடந்து போயிட்டாரா? இப்ப அவரை கொல்லணுமா? அரபிகள் தம் பட்ஜெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி, நாங்க செலவழிக்கிறோம், எங்களுக்கு வேணும் ரசூலுல்லாஹ் அவரை கொல்லணும், அவர் விஷயத்தை முடிக்கணும். இந்த பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். இந்த கையில என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் தாடியை பிடித்து கொண்டு கேட்டாங்க மக்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரொபோ மாதிரி நடத்தல, வகை வர ரசூலுல்லாஹ் அடுத்தது செய்ய அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் இயல்பா மஷூரா பண்ணி மக்களோட நடத்த விட்டான். நீங்க முடிவெடுங்க, யுத்தம் முடிய கமெண்ட் மேல இருந்து வரும் நபியை நீங்க சரியா செஞ்சீங்க. அல்லாஹ் அப்படி வளர்த்தான். ரசூலுல்லாஹ் தாடியை பிடிச்சிட்டு கேட்கிறாங்க. அரபுகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? மதீனா தேவையில்லை. அவங்க சிட்டி மதீனாவில் உள்ள விளைச்சல் அது தேவையில்லை. மதீனாவில் உள்ள அப்படிலாம் ஒண்ணு இல்லை. விவசாயிகள், கிராமம், ஒரே ஒரு ஆள் உங்க ஊர்ல இருக்கிறாரு, அவரை தந்துங்கன்னா எங்களுக்கு போதும். அவரை தந்துட்டீங்கன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்களுக்கு உங்களுக்கு எந்த பகையும் இல்லை. 10,000 பேர் சேர்றாங்க. சேர்ந்தா ரசூலுல்லாஹ் தாடியை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இப்ப குறைஷிகள் மஷூரா பண்ணி ரெடியாகி வெளியாயிட்டாங்க. இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி இருக்கிற நேரம் சல்மான் ஃபாரிசி கைது, யா ரசூலல்லாஹ், அவர் பர்ஷியா பாரசீகம், நான் சொன்னேன் பாரசீக பேரரசு, அந்த ஊர்ல இருந்து வந்தால் யார் சொல்ல எங்க ஊர்ல ஒரு என்ன வகை வராது. இப்ப இவங்க தான் மஷூரா பண்ணணும். எங்க ஊர்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி எங்களுக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா பெரிய குழி தோண்டுவோம், அகல் தோண்டுவோம். தோண்டான்னா ஆளு கீழே விழுந்துருவான், அடிக்க வேண்டியது இல்ல, நிப்பான். அந்த டெக்னிக் பயன்படுத்துவோமா? அவர் கேட்கிறார், வகை அல்ல இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி சல்மான், உங்க ஊர்ல சொல்றத பாரசீகத்தை செய்யறது அரபுகளுக்கு தெரியாதது, செய்வோம் என்றாங்க. 10 நாட்கள் தோழர்கள் பள்ளிவாசல் பணிக்காக வாங்கின. எத்தனை பேர் வருவீங்க பள்ளிவாசல கூட்ட? பள்ளிவாசல் கொண்டு எவ்வளவு பெரிய புனிதமான இடம். இந்த பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த தோழர்கள் 1500 தோழர்கள் கிளம்பினார்கள். நான் சொன்னேனே 10 நாள் வேலை செய்யாட்டி கல்லு சும்மாவே தொங்கும். அவங்க அண்டண்டைக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறோம். குழி தோண்டினா அவங்க வீட்டில் அடுப்பெரியாது, அவ்வளவு பஞ்சம். அல்லாஹ் கோபமா அவங்களோடு. ரப்புல் ஆலமீன் அர்ஷுக்குரிய ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் இந்த பூமியில இரக்கமான கூட்டம். ஏன் அல்லாஹ் ஆயுதத்தை கையில கொடுக்கல? ஏன் அப்படி கொடுக்கல? அதை கொடுத்து அதனால தானே வெற்றி என்று சொல்லுவீங்க. இல்லப்பா, அவன் அன்பு மட்டும்தான். உங்க கையில எல்லாம் தான், எடுத்துக்கோங்க எல்லாம். 10,000 ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடக்க போல யுத்தத்தில் பல டெக்னிக் இருக்கு. ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி ஒரு டெக்னிக். பத்ர் உஹதெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக் அரபுகள் மாத்துறாங்க. சீஜ் என்ற ரசூலுல்லாஹ் ஹைபர் யுத்தம் நடத்துற நேரம் அப்படியே பள்ளிவாசல் பிரிக்கணும் வைங்களேன், ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் அப் பண்ணினா இது சீஜ் டெக்னிக். எல்டிடியோட இலங்கை ராணுவம் இந்த சீஜ் டெக்னிக் தான் அடிச்சாங்க. 4 பக்கத்துல ரவுண்ட் அப், நோ வார் இல்ல, நாங்க ரவுண்ட் அப் பண்ணுவோம், பட்டியல சாவங்க கொண்டு வெளியே வாங்க. வெளியே வந்தா உள்ள தீவிரவாதியை கதையை முடிப்போம். பொதுமக்களின் தீவிரவாதியும் இல்லை, தீவிரவாதி எங்களுக்கு வேணும். பொதுமக்கள் வெளியே வர ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி இருக்குவாங்க. சாப்பாடு போகாது, ஒன்றும் போகாது, கிளம்புங்க வெளியே எடுப்பாங்க. அவங்களே மீட்பு பண்ணி பண்ணுவாங்க, மீற அவங்களை கொண்டு முடிச்சிருவாங்க. இது சீஜ். இப்ப யுக்ரைன் வார், ரஷ்யாவுடைய வார் நடக்குது பாருங்க, சுத்தி வளைச்சு. இது வேர்ல்ட்ல உள்ள இன்னொரு டெக்னிக். அரபிகள் ரெடி ஆனாங்க.
இதுக்கு மேல நடுவுல சந்திக்கிறது, இடையில சந்திக்கிறது, டோட்டலா ரவுண்ட் அப். அவங்க ஏரியாவை ஃபுல்லா ரவுண்ட் அப். உள்ளக்கு இருந்து சாகட்டும், வெளியே வந்தா கொண்டு கதையை முடிச்சிருவோம். இல்ல ஆளை கேட்போம். இது ரவுண்ட் அப் தான் யுத்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறை படித்தால், நீங்க சரிய சிந்தனையோட படிச்சா உங்களுக்கு கண் கலங்கும். ஏண்டா சீச் டெக்னிக் மட்டும் இப்ப மதீனாக்கு வந்தா 100% தோப்பாங்க. ஏன்? ஆல்ரெடி கல்லு கட்டி இருந்தா வந்தவர்களோட போராடுற நேரம் பட்டினி இன்னுமா இப்படி வந்துரும். அரபிகள் ஏன் கல்லு கட்டினாங்க? நிமிர்ந்து நிக்க பசி தாங்க முடியல. நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இந்த ஹதீஸ்கள் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் ஓடி சொல்வார் மனைவி விட்டு, நான் ரசூலுல்லாஹ் வைத்த கண்ணு. ரசூலுல்லாஹ் குழி தோன்றாங்க, ரசூலுல்லாஹ் மண்ணை எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மண்ணை வைக்கிறாங்க. யுத்தத்துக்கு போகாம ரசூலுல்லாஹ் ஒளி அல்ல, அவர்கள் அதை களத்தில் இருக்கிறாங்க. ஒரு சொன்னார், ஹமசன் ஷதீதா, ரசூலுல்லாஹ் வயிறு ஒட்டி இருந்தது, எனக்கு தாங்க முடியல, ஏதாவது கொடுப்போம் அம்மா. உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் காதுல போய் சொல்றாங்க, யார் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வாங்க, வீட்டில் உள்ள ஆடறதுக்கு ஆடே மெலிச்சு. ரசூலுல்லாஹ், யா அஹ்ல கந்தக், கந்தக் வாசிகளே, இன்ன ஜாபிர் கூப்பிடுறார். வீட்டில் சாப்பாடா 1000 பேருக்கு மேல சாப்பிட்டோம் என்று வருமே ஹதீஸ். இந்த ஹதீஸ்களை எனக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை, நான் சொல்லுகிறேன். இந்த இடம் தான் அது. அப்படி பட்டினி. சீச் டெக்னிக்கை சரியா பயன்படுத்தினால் டோட்டலி முடிஞ்சு. ரசூலுல்லாஹ்வுடைய படை முடியும் என்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. உண்மைதான். அல்லாஹ் பஞ்சத்துக்கு மேல பஞ்சத்தை கொடுக்கிறான். நீங்க கவனமா பாருங்க. அவர் ரசூல் இல்லை என்றால் இது எதுவும் நடக்காது. அல்லாஹ் அவர் கையில பெரிய சொத்து செல்வத்தை கொடுக்கல. அந்த அன்பான மக்களை அவர் சுத்தி வச்சாங்க. ரசூலா கேட்டாங்க, மக்களே என்னால உங்களுக்கு பிரச்சனை தானே? அப்படியே கேட்கறாங்க. அல்லாஹ் என்னதானே அவங்க கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூல், விளைச்சல் ஒரு பாதி கொடுத்துருவோமா, சமரசம் பேசுவோமா? ரசூலா சொன்னாங்க. ரசூலாவை பார்த்து தோழர் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களை வைத்து நாங்கள் இப்படி கொடுத்துட்டு போறார்கள் இல்ல யார சொல்ல, நாங்கள் உங்களை பாதுகாப்போம் யார சொல்ல, உங்க பக்கத்தில் நிற்போம் யார சொல்ல. எது நடந்தால் மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மக்களை பார்க்கிறேன், என்னால தானே இவ்வளவு பேர் வர்றாங்க. 10,000 people ஜஸீரத்துல் அரப், அதாவது மதீனாவை இது பண்ற நேரம். இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. அகல் தோண்டியாச்சு. இப்ப நீங்க மதீனா போனீங்கன்னா அது பெரிய ஹைவே மாதிரி ரோட் போட்டிருப்பாங்க. யார்ட்டையும் கேட்டா புரியும், இதுதான் அகல் தோண்டி நடமுடு. நீங்க வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தோன்றிருப்பான்னு கண்ணத்துல கை வச்சு பார்ப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தூரம் தோண்டினாங்களா? மதீனா மெப் வந்து இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அந்த மெயின், இதுக்குள்ள என்டர் ஆகலாம். பின்னாடி பனு குறையில யஹூதிட்ட ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, ஏய் மதீனா, எங்க 2 பேரு பின்னாடி திறந்து விட்டீங்கன்னு வைங்க, ஈச்ச மரத்தை இதால தோட்டங்களால உள்ள நுழைஞ்சிருவான். முன்னாடி அகல் தோண்டிட்டு பின்னாடி வந்து பின்னாடி அடிப்பாங்க. சோ அக்ரிமெண்ட் பண்ணிக்கொள்வோம், அவங்கள அனுப்பக்கூடாது. ஓகேயா? மதீனா 2 பேருமே பாதுகாப்பு, உங்க விளைச்சலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவனு ஓகேன்ட்டான் பனு குறைலாம். சரிப்பா, சரி அக்ரிமெண்ட் ஓகே. சோ பின்னாடி யகூதிகள் ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் மலை ஏறி வரணும், இந்த பக்கம் மலை ஓகே. முன்னாடி ஃபுல் அகலையும் தோண்டியாச்சு. யுத்தத்தை பசுவதற்குரிய நேரம் இல்லை. சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. இந்த யுத்தம் எவ்வளவு டஃப் என்பதை ஒரே ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். நிறைய ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு வாராங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அஸர் தொழுந்தீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தார். உமர் இல்லைண்டா. பின்னாடி இறங்கினாங்க. மக்ரிபுக்குரிய நேரம். ஏண்டா அம்ப வீசி 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 தாங்க இயலாது, அவ்வளவு அட்டாக். முன்னாடி ரசூலுல்லாஹ் நின்று உற்சாகப்படுத்துறாங்க, மக்களே அடிங்க, மக்களே அடிங்க. நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்த்தாங்க. ஜன்னா அம் ஹஸிபத்தும் மன் ததுகுல் ஜன்னா, இலகுவாக ஜன்னாக்கு போல நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். நீங்கள் தியாகம் பண்ணாமல், நீங்கள் பொறுமையாக இருக்காமல் சும்மா வீட்ல குந்தினா ஒண்ணும் கிடைக்காது. நீங்க போய் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டதான் கிடைக்கும். ஜன்னா அவ்வளவு சீப்பா, எக்ஸ்பென்சிவ், அவ்வளவு வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்திருக்கிறாங்க. உமர்களை பார்த்து சொன்னாங்க, இல்ல உமர்ண்டாங்க. பின்னாடி போய் தொழுதாங்க. மக்ரிப் ஆகி விட்டது. அசரை தொழுது விட்டு மக்ரிபை தொழுத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு காரமா சில இடங்கள்ல மட்டும்தான் பேசியிருக்கிறாங்க. சொன்னார்கள், இந்த நபியுடைய அசரை புட்படுத்திய இவருடைய கபரை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டு மண்டாங்க. தாங்குமா அந்த கபர்? நபியுடைய வார்த்தை அல்லாஹ்விடம் கேட்டால் அவ்வளவு ஆத்திரம். இந்த நபியை முன்னாடி வச்சு குத்த பார்க்கிறார்கள், வெட்ட பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள். இது எல்லாம் தாங்கிக் கொண்ட நபி தொழுகையை பிற்படுத்தினதை தாங்க முடியல. அதனால் தான் நீங்கள் பார்ப்பீர்கள், சொன்னேன். அதாவது ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி, நேற்று ராத்திரி மக்ரிப் தொழுவித்த ரசூலுல்லாஹ் இஷாவிலே போய் பார்க்கிறார்கள். மக்ரிபோட போன ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வர ட்ரை பண்ணாங்க. தண்ணியில கைய வைக்கிறாங்க, மூர்ச்சி எழுகிறாங்க. ஆயிஷா
மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப வளமை மாதிரி ஏலாது, இன்னும் 3 நாள் தான் ரசூலுடைய லாஸ்ட் 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் காலையில் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருவாங்க. மறுபடி எழும்பி கேட்கிறாங்க, ஆயிஷா மக்கள் தொழுதுட்டாங்களா? யா ரசூலுல்லாஹ் நீங்க நிக்காம அவங்க உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நீங்க நிக்காம அவங்க தொழ மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ். திரும்ப ஏலா 3வது முறை கையை வைக்கிறாங்க, மறுபடி விழுவாங்க. திரும்பி எழும்பி கேட்கிறாங்க, ஆயிஷா மக்கள் தொழுதுட்டாங்களா? உங்க வாப்பாவை தொழுக்க சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப கொஞ்சம் ஃபிட் ஆகுது. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, 2 தோழர்களுடைய கையில ரசூலுல்லாஹ் இப்படி வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை போட்டு நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் இழுப்பட்டு போகிறது மணல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு போய் அமர்ந்தார்கள். அபூபக்கர் பின்னாடி ஆனாங்க, தொழுவீங்கன்றாங்க. உம்மத்தின் அடுத்த தலைவரை காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை என்றால் அப்படி. சில தோழர்கள் சொல்லுவார்கள், நான் ரசூலுல்லாஹ்வை கடந்து போனேன், பானை முட்டை போடுமே அப்படி சத்தத்தில், அப்படி ஒரு சத்தத்தில் தனிமையில் ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த நேசத்தை புரிந்தால் கண் கலங்கும். அந்த நபி அல்லாஹ் காப்பாற்றி வைத்த விதத்தை பார்த்தால் கண் இதயம் துடிக்கும். இதன் வரலாறு நெடுகிலும் நாம் படிக்கிற பாடம் அஹ்ஸாப். இப்பொழுது சொல்லுங்க, 1 மாசம் முற்றுகை. இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஜஸ்ட் ஸ்ரீலங்காவில் இம்போர்ட் பேன் பண்ணிக்கிறாங்க 300 ஐட்டம்ஸ். இல்லை இதுக்கு மேலே இம்போர்ட் பண்ணிங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்டால். இம்போர்ட் பேன். இப்போவே எங்கள் நாட்டில் பல ஐட்டம் இல்லை, இதுக்கு மேலே இன்னும் பல ஐட்டம் இல்லாமல் போகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீசன்டாக இம்போர்ட் டோட்டலி பேன். உங்களுக்கு ஒன்றுமே வராது. இப்போ அம்பு அடிக்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு கணக்கு போட உங்களுக்கு சொல்கிறேன். 1 லட்சம் அம்பு கையில் இருக்குன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் கையில் சஹாபாக்கள் கையில் அடிச்சு 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 முடிஞ்சு போனால் இம்போர்ட் பண்ண இயலாது. ஆனா அந்த பக்கம் உள்ளவன், அங்கால 1 லட்சம் அம்பு அனுப்பு, இந்த பக்கம் அம்பு அனுப்பு, அம்பு அனுப்பு. அவன் கையில வேண்டிய மாதிரி ஆயுதம் இருக்குது. இவங்க கையில உள்ளதையெல்லாம் எரிஞ்சு முடிச்சிட்டாங்கடா, ஆயுதத்தை ஃபைட் பண்ணி முடிச்சிட்டாங்கடா, என்ன முடியும்? சோ அதுல வீக். சாப்பாடு யுத்தம் செய்யற நேரம் என்ன சம்பாதிக்கிறது? ஆல்ரெடி வயிற்றுல கல்லு கட்டினோம், பஞ்சம். அப்படி இருக்கிறவங்க என்ன சம்பாதிக்க போறாங்க? சோ இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். நீங்க நான் சொல்றது கவனமா ஹிஜ்ராவுல இருந்து பார்த்துட்டே வந்தீங்கடா உங்களுக்கு புரியும். முஸ்லிம்கள் கையில அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து, நீங்க தான் அப்படி காட்டல, இந்த பக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு. இப்ப அரபிகள் வந்த இதம் எப்படி தெரியுமா? பெண்கள், அரபு பெண்களோட பேச்சு கேட்க இயலாமத்தான் இந்த 10,000 பேர் கிளம்பி வந்தாங்க. கேவலம் அரபி பெண்கள் பேசுறாங்க. அந்த ஆளை கொள்றதுக்கு உங்களால முடியல, இவ்வளவு பேர் போறீங்க. வைராக்கியம் வெறி ஊட்டப்பட்டிருக்கு பெண்களாலையும். அரபிகள் வீரத்தை காட்டுறதுக்கு இதுவரைக்கும் குறைஷி மட்டும்தான் யுத்தம் பண்ணாங்க. இப்ப குறைஷிகள் 4,000, மத்த அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து காலி பண்ணுவோம்ட்டாங்க. எல்லாம் கேட்டா, நீங்க 10,000 இல்லப்பா, இப்ப 1000 வந்தீங்க போனீங்க, 3000 வந்தீங்க போனீங்க, 10,000 கொண்டு காட்டுங்க பாப்போம். கொண்டுங்கன்னா கதை முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் பொய்யா போயிரும், அவரை கொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வந்தால் அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. யுத்தத்துல ஃபைனல் மூமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 100% கவர். ஒரு இடத்துலையும் வரவிடாம தடுத்து நிற்கிறாங்க. இது ஒரு 5 நாள் நடந்தா பரவாயில்ல, மாதம் 1 மாதம் ஆகுது. இப்ப பின்னாடி நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஈச்சமர தோட்டம் முடிய யகூதிகள்ட பனு குறைலாக்கு நான் சொன்னேன், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, வார் நடக்குது இந்த பக்கம். அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க. 10,000 பேர் தலை, 10,000. சும்மா போய் ஏறி பாருங்க, 10,000 கல்முள்ள சேர்ந்தா எப்படி இருக்கும்? உள்ளம் நடுங்கும். கொல்ல வந்துட்டாங்களா எங்களை, உங்களால தாங்க முடியாது. 10 போலீஸ் வந்தாலே தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை 10,000 பேர் கொல்லணும் என்று வந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவ்வளவு பேர் நிற்கிறார்கள். 10,000 பேர் ராணுவம், அதாவது அவங்க வந்து நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்பதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆகுது? அஹ்ஸாப் போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி ஃபுல் வரிசை, ஈச்சமர தோட்டம் முடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், சஹாபாக்கள் மனைவிமார்கள், பிள்ளைகள். ஈச்சமர தோட்டத்தை உடைச்சிட்டு வந்தா பெம்புளையில புழுக்க அழிச்சிருவாங்க. சோ யகூதிகள் மிச்சம் ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். ஏண்டா இந்த சைடு அப்படியே ஜென்ஸ் ஆம்புலேல், அந்த பக்கம் அப்படியே லேடிஸ் இருக்கிறாங்க. சோ யுத்தத்துல உச்ச கட்டத்தை பாருங்க. ஃபைனல் மூமெண்ட் என்னென்னலாம் நடந்துச்சு நீங்க பாருங்க. யுத்தத்தை நான் ஃபைனல் மூமெண்ட்டுக்கு வரேன். ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, அம்பு ஏஞ்சிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு டென்ஷன் வழங்குது, அசர் டிலேயா இருக்குது. ஒரு ஆள் வர்றார், யார் சொல்லலாம்? யகூதிகள் வாக்கு மீறிட்டாங்க, குறைஷிகள் உள்ள வர போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல வேணாட்டாங்க, அமைதி சொல்லாதீங்க. மக்களுக்கு கேட்டா ஒரு டீம் வீட்டுக்கு ஓடிடும், மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் அனுப்புறாங்க. நிஜம் அவர் சொல்றது உண்மையா?
பின்னாடி ஈச்சமர ரோட்டால அவங்க உள்ள வர போறாங்களா, என்ட்ரா போறாங்களா. அவர் போய் தேடி பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரகசிய பாஷையில சொல்றாரு, யாரும் சொல்லலாம், கரெக்ட் தான். பின்னாடி யகூதிகள் உடைச்சிட்டாங்க ஒப்பந்தத்தை, பின்னாடி பட வரப்போகுது. அல்லாஹ்வுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முன்னாடி ஒரு மாசமா ட்ரை பண்ணி நின்று ஃபுல்லா நிக்கிறாங்க, விட மாட்டோம் மதீனாக்குள்ள என்று அப்படி நிக்கிறார்கள். பின்னாடி கதவை திறந்து விட்டாங்கன்னு யகூதிகள் என்ட்ரி, சாரம் மாறிய பொம்பளை வெட்டி வீழ்த்துவார்கள், பிள்ளைகளை வெட்டி வீழ்த்துவார்கள். எங்க யுத்தம் கண்ட்ரோல் பண்றது, இந்த பக்கமா அந்த பக்கமா சதரும் படை உள்ளுக்குள்ள என்டர் ஆவாங்க. யுத்தத்திட டென்ஷன் மூமெண்ட். குர்ஆனுக்கு போங்க, 33வது அத்தியாயம், வீட்டுக்கு போங்க, பரட்டுங்க, 10வது வசனத்துல இருந்து படிங்க. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு மேலாக படை வந்தார்கள், உங்களுக்கு கீழே வந்தாங்கன்னா மேலான ஃபைட்ல இல்ல, எல்லா ரோட்டும் பூட்டியாச்சு. அங்கிட்டாலையும் வர்றான், என்ட்ரி உள்ள போறான், இங்காலையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மறைக்க நினைத்தார்களோ, வேணாம் வேணாம், அவங்க இங்கால வர்றதை சொல்ல வேணாம் மறைக்க நினைச்சாங்களோ, பப்ளிக் ஆயிட்டு மக்களுக்குள்ள கதை. ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கறாங்க, யார சொல்லலாம், எங்க வீட்டு பாதுகாப்புல முனாஃபிக் அங்க இருந்தாங்க, அவங்க போருக்கு அனுமதி கேட்கிறாங்க. போர் கலப்ஸ் ஆகுது, படைகள் குலுங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ் வீடியோ காட்சி மாதிரி அனுப்புறான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு மேலாக உங்களுக்கு கீழாக அவர்கள் வந்த நேரத்தில் நபியே டோட்டலா அவர்கள் உங்களை கவர் பண்ணிட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இஸாகத்தில் அப்சார், உங்களை வீடியோ பண்ணினா சஹாபாக்களை வீடியோ பண்ண எப்படி இருப்பீங்களாம், இஸாகத்தில் அப்சார், உங்கள் பார்வைகள் பிதங்கி விட்டது. வெரி ஃபைனல் மூமெண்ட் ஆஃப் தி வார், இந்த யுத்தத்தின் லாஸ்ட் மூமெண்ட். பெருமானாரை நாம் வைத்திருக்கிறோம். 10,000 குறைஷிகள் உள்ளால நுழைய போறாங்க, பெண்கள் விழ போறாங்க, பிள்ளைகள் முடிய போறாங்க. எங்களால யுத்தத்தை எந்த வழியிலும் தாக்கு பிடிக்கிறது, நாங்க குழி தோண்டித்தான் தாக்கு பிடிச்சோம். உள்ள நுழைஞ்சா சர மாறிய 10,000. மதீனா பாப்புலேஷன் 3,000, 10,000 பேர் வெளியே, 3,000 காலி பண்ணலாம், யகூதியும் சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் சொன்ன, இஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் பிதங்கி நின்றது. சஹாபாக்கு அல்லாஹ்வை நம்பிய கூட்டம், இதுவரைக்கும் பயணித்த கூட்டம். வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், கல்புகள் தொண்டை குழி அடைத்துக் கொண்டிருந்தது. அரபிகள் சொல்லுவாங்க பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் என்றா, பயத்திட உச்சக்கட்டத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. நிஜமா கல்பு தொண்டைக்கு வந்து அடைக்காது, கல்பு வந்து அடைக்காது. ஆனா பயம் வந்த ஒரு ஆளுக்கு பேச கேட்ட என்ன பேச்சு வராது. இதுக்கு அரபிகள் பயன்படுத்துற வார்த்தை என்னமோ அடைக்குது, கல்பு தொண்டை அடைக்குது என்று பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களை நோக்கி வந்த பிறகு வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்க கல்புகள் தொண்டை அடைத்துக் கொண்டிருந்தது. இஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வதலுன்னூன பில்லாஹி ظنونا. அல்லாஹ்வை பத்தி நினைக்க ஆரம்பிச்சீங்க. யா ரப், வெரி ஃபைனல் மூமெண்ட். உன்னுதவி வேணும் யா அல்லாஹ், உன்னுதவி வேணும் யா அல்லாஹ். அவ்வளவு முயற்சியை எடுத்துட்டு வதலுன்னூன பில்லாஹி ظنونا. அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக வபுதுலியல் முஃமினூன், மூமின்கள் இங்க சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. சுப்ஹானல்லாஹ், கடுமையான ஒரு வார்த்தை. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கடுமையா பிடித்து ஆட்டி எடுத்தோம் என்றான் அல்லாஹ். இந்த வார்த்தையை தனியா உட்கார்ந்து உங்க மௌலையிட்ட கேளுங்க, இது என்ன அர்த்தம். எனக்கு இப்ப அந்த அர்த்தத்தை சொன்னால் அது சாதாரண வார்த்தை இல்லை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை மேக்ஸிமம் குவாலிஃபைட் ஆக்கணுமா ஜன்னாக்கு. கடுமையா பிடிச்சு உங்களை ஆட்டினோம். என்ன கோபமா, உங்களோட கோபமா? உங்களை பத்தி மக்கள் பேசுவார்கள், நீங்க ஜன்னாவில் உலா வருவீர்கள். அந்த தோட்டங்கள் உங்களுக்கு, அந்த ஜன்னா உங்களுக்கு, அதில் ஹூருல் ஈன்கள் உங்களுக்கு. இறைவன் இதை கொடுக்க போகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோட்டங்களை அவர்களுக்கு வாரிசாக்க போகிறார். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து பெருமானாரை கடைசி வரைக்கும் பக்கத்திலே முட்டு கொடுத்திருந்தாங்க. இப்ப யுத்தத்தை முஸ்லிம்களால எந்த வகையிலையும் வின் பண்ணல, முடிக்க இயலாது. அல்லாஹ் முடிக்கிறான் யுத்தத்தை, முடிஞ்சு. இப்ப வந்து என்டர் ஆகினா பெண்கள் முடிஞ்சிருவாங்க. அல்லாஹ் நிப்பாட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அஹ்ஸாப்ல இந்த ஒரே ஒரு ஆயத், இது ஒரு மனிதன் செஞ்சிருந்தா புக்கா பேசியிருப்பான். இந்த ஒரு ஆயத்தோட யுத்தம் முடியுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே. அல்லாஹ் சஹாபாக்கள் யா ஸஹாபு நபி அப்படி கூப்பிடல, சஹாபாக்கள்னு கூப்பிடல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ரப், நானும் ஈமான் கொண்டு வராள். எங்க எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிடுறான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இஸ்ஜாத்கும் ஜுனூத், உங்கள்ட்ட ஒரு படை வந்தது.
நாங்க என்ன பண்ணினோம்? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதல் லம் தரவுஹா. ஒரு காத்து அனுப்பினோம். காத்துக்கு பலமா சொல்ற வாசகங்கள் இருக்குது. வஜுனூதல் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கதான் இது செஞ்சு முடிச்சிட்டான். யுத்தம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு நடந்துச்சா? படைகளோடு நிக்கிற நேரம் அடிச்சு ஒரு காத்து, கூடாரங்கள் பறக்க, கடும் கூதல், நடக்க முடியல. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, நீங்க பிரட்டி பாருங்க. அந்த ஹதீஸை சொல்வதற்குரிய நேரம் அல்ல. அப்படி பயங்கர கூதல், 10,000 பேரை விரட்டுவதற்கு வேற எதுவும் இல்லை. அடித்த காத்து. இதுக்கு மேல் மதீனால இப்ப கொஞ்சம் கூதல் வந்தாலும் எங்களுக்கு எல்லாம் உதடு வெடிக்கு. சில பேருக்கு மூக்கால ரத்தம் போகும். நுவரெலியா கூதல் வேற, மதீனா கூதல் வேற. மதீனா கிளைமேட் கொஞ்சம் நோய்க்கு லேசான கிளைமேட். ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அழுவாங்க, கொஞ்சம் நோயாவே இருக்கும். மதீனா பழக காட்டி அந்த மாதிரி கூதல் அடிக்காது, அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். மதீனாவுல ரசூலுல்லாஹ் கொடுத்த அற்புதமே அப்படி கூதல் வந்தா யாருக்கும் வேறுக்காது. நீங்க ஓடுங்க மதீனால, சுல் சுல்லுன்னு குத்துமே தவிர அப்படி வேறுக்காது. கூதல்ல ரசூலுல்லாஹ் இப்படி இருப்பார்கள். வஹி வரப்போக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய தலை அப்படியே நெற்றி நலையும் வேர்வையால். ஏன்? இந்த அது ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுத்தாங்க, வஹி வருகுது என்று காட்டுவதற்கு. மதீனாவில் அந்த கூதலில் வராதப்பா வேர்வை, அப்படி கொட்டு கொட்டு கொட்டாது. ஓடினாலே லேசா அப்படி தடவி பார்க்கணும். அப்படி அந்த மதீனாவில் அல்லாஹ் கூதலை பிரஷர் ஆக்கினான், கடுமையா கொடுத்தான். அல்லாஹ் எப்படி யுத்தத்தை முடிச்சான்? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், நாங்க ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதல் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத படம் அங்க வேலை செய்யுது. வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கத்தான் அல்லாஹ் இதை செஞ்சான். யுத்தம் முடிச்சாச்சு, ஓடிட்டார்கள். பெருமானார் எழுந்தார்கள் யுத்தம் முடிய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுல அடுத்த பகுதி தான் எனக்கு முன்னாடி மௌலவி பேசினாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பனு குரைலாக்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. ரசூலுல்லாஹ் எழும்பி சொன்னார்கள், மக்களே, குறைஷிகளோட யுத்தம் எங்களுக்கு முடிந்து விட்டது. அவர்கள் எங்கள் மீது படை தொடுக்க மாட்டார்கள். இனிமேல் நாங்கள் தான் அங்க போக போகிறோம் என்றாங்க ரசூலுல்லாஹ். யுத்தம் க்ளோஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய ஆட்சி வருகிறது, என்னுடைய நேரம் முடிகிறது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு போதும் வாக்கு மீற மாட்டான். பெரியவர்களே, அந்த ரப்பு ஹய்யுல் லா யமூத், அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான், அவர் எங்களை காப்பாற்றுவான். நீங்க பாதுகாப்பு தேடணுமா? அவனிடம் தேடுங்கள். உதவி தேடணுமா? அவனிடம் தேடுங்கள். எதை கேட்கணுமா? அவனிடம் கெஞ்சி கேளுங்கள். எங்க மக்கள் எப்படி துவா கேட்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் உள்ளியார்களே, யாரெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும் தானே, கொஞ்சம் வேலை முடிச்சு துவா கேட்பது இப்படி இல்லை. அல்லாவே கல்புல உள்ளதே உனக்கு தெரியும் தானே, நான் கொஞ்சம் அவசரமா வேலைக்கு போயிட்டு வரேன். துவா முடிஞ்சு ஜனாசாவை அடக்கினால் ரசூலுல்லாஹ் கேட்கிற துவா உங்க மையவாடில் கேட்கிறார்களா? ஜனாசாவை அடக்கி விட்டு ரசூலுல்லாஹ் ஆட்டை அறுத்து பங்கு போடும் நேரம் வரைக்கும் நின்று அழுது கேட்பார். அல்லாஹ்விடம் கேட்பதுக்கு ஒரு முறை இருக்குது. கெஞ்சி கெஞ்சி கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியாதுல, தெரியும். அந்த கெஞ்சிதலுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். நபிக்கு தான் அல்லாஹ்வை மிக நல்லவே தெரியும். எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வை மிக அறிந்தவர் நபி. அல்லாஹ் எந்த நேரத்தில் வானத்தில் முதலிடத்தில் வருகிறானோ முதல் வானத்தில் கெஞ்சுவார் ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அதாவது சாபித் மௌலவி ஓதின ஆயத்து ஆயிஷா சொன்னா, எனக்கு மறக்காத ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு போர்வையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, ஆயிஷா சிறுனி என்னை கொஞ்சம் விடுறீங்களா? அவங்க சொன்னாங்க, நானும் ரசூலுல்லாஹ் ஒரே போர்வையில் இருக்கிற நேரம் என்னை விடுறீங்களான்னு கேட்டாங்க. அன்றைக்கு அந்த ஆயத்து இறங்கி சின்ன, அதாவது சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி பகுதி, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில என்ற ஆயத். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அந்த அழுகையை நான் பார்த்ததை அப்படி தேம்பி 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 ருக்குவிலும் சுஜூதிலும் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் அழுதுட்டே இருந்தாங்க. வானம் பூமியுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். மாறி மாறி வரக்கூடிய இதுகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வை நிறைய தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாங்கள் உரையின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவு அல்லாஹ் என்னையும் உங்களையும் சும்மா சங்கமமாக்கல்ல, இது ஒரு பெரிய ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த சபை எங்களுக்கு அல்லாஹ் தந்ததே மிக பெரும் அருள். இந்த பூமியிலே அத்தனை பணிகளையும் விட்டு விட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கொண்டு சேர்ந்தோமே, ரஹ்மத்தை நாடி மலக்குமார்கள் போய் சொல்லுவார்கள், இறைவா இந்த பள்ளியிலே இப்படி உன்னை பற்றி பேசினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கேட்பானாம், அந்த அடியார்கள் அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? அவர்கள் சொல்லுவார்களா மலக்குமார்கள், இல்லை, அவர்கள் என்னை கண்டால் எப்படி இருக்கும்? அவர்கள் இதை விட அவர்கள் இதை விட செய்வார்கள். அவர்களுக்கு என்ன வேணும் மலக்குகளே? அல்லாஹ்க்கு தெரியும். அவங்களுக்கு ஜன்னா வேணுமா? அல்லாஹ் கேட்பான், ஜன்னாவை கண்டுட்டாங்களா?
இல்லை யா ரப். ஜன்னாவை கண்டால் யா ரப் அவர்கள் அப்படியே இருப்பார்கள் யா அல்லாஹ். இந்த சம்பாஷணை, இந்த சபையை ஒட்டிய சம்பாஷணை 7 வானத்துக்கு மேல் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் நானும் நீங்களும் இருப்போம் என்றால் இதைவிட எது பெருசா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதிலே இந்த மஜ்லிஸ்களை லேசாக கருதாதீர்கள். இது லேசாக கருதக்கூடிய மஜ்லிஸ்கள் இல்ல, பரக்கத் நிறைந்த மஜ்லிஸ், ரஹ்மத் நிறைந்த மஜ்லிஸ். நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேற எதையும் பேசவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் பேசினோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை. ஜசீரத்துல் அரப் ஒதுங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அரபி தீபகற்பத்திலிருந்து மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. பெருமானார் யுத்தம் செய்ய வரவில்லை. சிலர்கள் தப்பா சொல்லிட்டாங்க. நீங்க வரலாறு நெடுகிலும் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் யாரையும் வெட்டி கொள்ள வரல. இஸ்லாம் ஃபத்ஹு மக்கா இஹ்ராமோட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்ராம போன வேட்டையாடவே இயலாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்ன்றாங்க. மக்கால ஒளிறாங்க போய். ஏண்டா ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க படையோட வர்றாங்க. கூட்டம், கண்ணுக்கு தெரியாத கூட்டம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. ரத்தத்தை ஓட்டணும்னா அப்போ ஓட்டலாம். கல்புகள் கவரப்படுவதை தவிர வாளால் இஸ்லாம் வளரவில்லை என்ற செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹ்ராத்தோடு தான் இஸ்லாம் வெற்றி பெற்றது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று காபத்துல்லாஹ்க்கு போன முஸ்லிம்கள் ஆயுதத்தோட போன முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் இஹ்ராத்தோட போனவர்கள். இஹ்ராத்தோட போனவர்களுக்கு வேட்டையாடவே ஹராம் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கவனமாக சிந்தித்து பாருங்கள். உள்ளங்களை தான் அல்லாஹ் கைப்பற்றி கொடுத்தான். இப்ப யுத்தத்துல கடைசி எல்லாம் முடிஞ்சிட்டாங்கடா. ரோமம் ஜசீரத்துல் அரப் எழும்பி வருகுது. ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதுறாங்க, அஸ்லிம் தஸ்லிம், கட்டுப்படுங்க, நான் நபி வந்துட்டேன்டா. ஒவ்வொரு ஆளும் பதில் அனுப்புறாங்க. இஸ்லாம் மேல போகுது. பெரும் பெரும் தலைவர்கள். ரோமம் முடிவெடுக்குது, இதுக்கு மேல பொறுக்க இயலாது. ஜசீரத்துல் அரப்ல ஒரு நபி வந்ததாகவும் பெரும் படை இருக்கிறாம், எல்லாரும் தோக்குறாங்களா, கிளம்புவோம் என்றாங்க. தபூக் 20,000 முஸ்லிம் உம்மத். இது வரைக்கும் 1000, 2000, 3000. முஸ்லிம் உம்மத் 20,000 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையோட தபூக்குக்கு போறாங்க. ஏனண்டா இது லேசிப்பட்ட யுத்தம் இல்லை. யுத்தத்தை நீங்க தனியா படிக்கணும். இந்த யுத்தத்துக்கு முன்னாடி அவங்க படையெடுத்துட்டு வர போறாங்க, ரசூலுல்லாஹ்வை கொல்ல போறாங்க. ஒரு லட்சக்கணக்கில் வருவாங்க. அவங்க எங்கேயோ நிக்கிறவங்க. கூகுள் பண்ணி பாருங்க, அவங்கள்ட்ட ஆயுதம் அதெல்லாம் அரபி மாதிரி இல்லை. ஆச்சரியம். நேரம் முடிந்ததுனால அது சுருக்கமா முடிக்கிறேன். தபூக்குக்கு போய் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததை கேள்விப்பட்டு அவங்க வரவே இல்லை, திரும்பி போயிட்டாங்க. இஸ்லாம் ரோமத்தை சிம்பிளா பிடிக்குது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், சிரியாவில் இருந்துட்டு சிரியாவுடைய படை தளபதி கேட்கிறார், என்னப்பா உடுக்க தெரியாத அரபிகள், எழுத படிக்க தெரியாத அரபிகள் வர்றாங்களாம். ஒரு பட தளபதி எழும்பி சொல்றார், ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுருசானுன் ஃபின்னஹார். பட தளபதி எழும்பி சொல்றார், மன்னரே, அவர்களை நான் பார்க்கிறேன், இரவிலே இறைவனோடு கொஞ்சு குழாவுறார்கள். ருஹ்பானுன் ஃபில் லைல், கொஞ்சு குழாவுறார்கள். வ ஃபுருசானுன் ஃபின்னஹார், பகலிலே வெட்டி வீழ்த்துறார்கள், நிப்பாட்ட முடியாது. அந்த படை தளபதி சொன்னான், இந்த மண்ணுக்கு என் காலுக்கடியில் உள்ள மண்ணையும் அவர்கள் பிடிப்பார்கள் என்றார். சிரியா ஷாம் உடைந்து போகுது. இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா, இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர். ரோம பாரசீகம் இல்லை என்றாகிறது. இஸ்லாம் சாம்ராஜ்யமாக பெரிய மேல தூக்கப்படுகிறது. 1924 வரைக்கும் துருக்கி வரைக்கும் வருகிறது. அப்படியே மாறி மாறி வருகிறது. முஸ்லிம்கள் இருந்து அல்லாஹ் அதை எடுத்து விட்டான். நீங்க தகுதி இல்லப்பா, இப்ப நீங்க மாறி விட்டீர்கள். அந்த சஹாபாக்கள் மாறி இல்லை என்றுட்டான். இந்த குர்ஆன் இந்த மண்ணுக்கு வந்தால் அது ஆட்சியை நிறைவுபடுத்தும் என்பதை அல்லாஹ் நிரூபித்து முடித்து விட்டான். வஹி 7 வானத்தில் அது வந்தால் குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு தஹஜ்ஜத் நேரம், சுபஹு நேரம் வந்து உட்காருகிறார்கள். திங்கட்கிழமை காலை ரசூலுல்லாஹ் திரைச்சேலை அகற்றார்கள். அதுவரைக்கும் நடக்க முடியாத ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் நேரம் அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுக்கிறான். எழும்பி பார்க்கிறார்கள். அந்த மக்களை ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். கடைசி புன்முறுவல். அடுத்தது ஜன்னாவுல, அடுத்தது மஹ்ஷர்ல. ரசூலுல்லாஹ் கடைசி அந்த மக்களை பார்த்து சிரிக்கிறார். பள்ளிக்கு போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாது. பெருமானார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. கடைசியா மக்களை பார்த்து சிரித்தது அந்த மக்கள். இதுக்கு முன்னாடி பள்ளிவாசலில் லுஹாவுடைய நேரம், ஃபஜ்ர் முடிஞ்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. மக்கள் வந்து நிறைய பேசுவாங்க. ஒரு தோழர், நீங்க குழந்தைய
துடிக்க புதைச்சு விட்டாருங்களே, அதெல்லாம் அதுலேருந்து வர்ற செய்தி. அவர் சொல்ல ரசூல்லா அல, திரும்ப அவர் சொல்ல ரசூல்லா அல, இப்படியெல்லாம் நடந்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் இப்போ பள்ளிவாசல்ல சுபஹானல்லாஹ் என்கிறாங்க. அவங்க முகம் மலர்ந்திருக்கிறது. அங்கேயோ ஒரு ஜாஹில் குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நரகத்தி விளிம்பில் உள்ளவர்கள் எல்லாம் சுவர்க்க சோலைகளுக்கு அல்லாஹ் பிரவேசிக்க வைத்தார். பண்பிலும் அப்படி. ஒருவர் யுத்தத்தில் காயப்பட்டிருக்கிறார், தண்ணி என்று கேட்கிறார். மற்ற தோழர் தண்ணி என்று கேட்கிற நேரம் சக்கராத்தில் உள்ளவர் சொல்கிறார், அவர் என் சகோதரன் என்றார்கள். சுபஹானல்லாஹ், உலகம் பார்க்காத சகோதரத்துவம். மக்காவில் இருந்து வந்தோடனே வந்தான் வருத்தான் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு கொடுங்கப்பா, சொத்தின் பாதி எல்லாத்திலையும் பாதி கொடுத்தார்கள். இந்த வரலாறு உலகத்தில் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்தவர்கள் கடைசி சக்கராத் நேரம் அவருக்கு தண்ணி, அவரிடம் போய் தண்ணியை கொடுக்கிற நேரம் அவர் மௌத்து, இவரிடம் வருகிற நேரம் இவர் மௌத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஜன்னாவை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் கடந்து வந்த பாதை அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை முடித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க. அசர் நேரம் தலைவலி வருகுது. அன்றைக்கு திங்கக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ்வுக்கு லேசான தலைவலி. அதுக்கடுத்த திங்கக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய கையிலே திறப்பை எடுத்து விட்டு, ஐன பிலால், பிலால் இப்னு ரபா ஏறுங்கள் என்றார். அரபிகளுக்கு இது ஆச்சரியம். அரபிகள் அஜமிகளை வித்தியாசமாகவே பார்ப்பார்கள், நீங்க வேற என்பார்கள். அரபிகளுக்கு தனி. ரசூலுல்லாஹ் கருப்படிமை பிலாலை கூப்பிட்டார். அஸான் அஹத் அஹத் என்று எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அரபிகள் பார்க்கிறார்கள். ஒரு கருப்பர் ஏறுகிறார். அவ்வளோ அரபிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் கௌரவப்படுத்திட்டு துறப்பை யாரிடம் எடுத்தாரோ அவரிடம் கொடுத்து விட்டு காபத்துல்லாவை முழுக்க சுத்தப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 82 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு போதும் வாக்குறுதி மீற மாட்டான், ஒரு போதும் வாக்குறுதி மீற மாட்டான் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ யுத்தம் நடந்திருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ரசூலுல்லாஹ் லைஃப் இவ்வளோ டென்ஷனா இருந்திருக்கு. ஒரு யுத்தம் முடிய 56 யுத்தம், 19 யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்றாங்க. அந்த 10 இயர்ஸ் ஷார்ட் பீரியட்ல. இப்ப 10 வருஷத்துல 56 யுத்தத்தை கணக்கு போடுங்க. இதுல 19 யுத்தம் போறாங்கன்னா எவ்வளவு டென்ஷன் ஆയിരിக்கும். நானும் நீங்களும் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையின் முடிவை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. என்றைக்காவது உங்களுக்கு சக்கராத்தோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தா கீழே தூங்கினா உங்களுக்கு எங்க தூங்குறேன்னு தெரியாது. லக்ஸரி பெட்ல தூங்குறோமா, நல்ல பிலோல தூங்குறோமா, எங்க தூங்குறேன்னு தெரியாது. பெருமானார் சக்கராத், பக்கத்தில் தண்ணி, முகம் அப்படியே சுடுவது. ரசூலுல்லாஹ் கையை போட்டு முகத்தை தடவுறாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமாக உங்களுக்கு தலப்பாரம் வந்தால் கூட உட்கார வச்சிருந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கஷ்டம். ஆயிஷா நாய் மடி, 18 வயசு, அங்கே தூங்கலாம். மடியில் போய் சாஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். மனைவி அவங்களை கெட்டி பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதிட்டே தடாவுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய நெஞ்சில் சாஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா எந்த உணர்வும் வராத ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில் தன் மனைவிக்கு இதுக்கு மேல் திருமணம் முடிக்காது அந்த ஃபைனல் மூமெண்ட்டை மானியூமெண்ட்டாக வச்சுட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் டென்ஷன் இல்லைன்றதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த டைம்லையும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அவங்க மடியில் உட்கார்ந்து ஜன்னாவில் என் மனைவி ஆயிஷாண்டாங்க ரசூலுல்லாஹ். யாரும் 63க்கும் 18க்கு நீங்க முடிச்சே போட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பணிகள் அத்தனை முடித்து விட்டு சிரித்து முடிச்சிட்டாங்க. திங்கட்கிழமை காலையில் லுகர் வர முன்னாடி லுஹா நேரம் மலக்குல் மௌத் தயாராக நிற்கிறார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி வக்கீல பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் நிற்கிறார். அவர் நேரம் வருகிற நேரம் வந்து எடுத்து விடுவார். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், பெருமானார் என் கையை பிடித்தார். போதும் ஆயிஷா என்று சொன்ன மாதிரி இருக்கிறது, என்ற ஓதிட்டே நான் தடாவுறேன். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். போதும் என்று சொன்ன மாதிரி பெருமானார் மேல முகடை பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னை மன்னி என்று 3 தடவை சொன்னார்கள். சத்தம் கேட்கவில்லை. நான் காதை கொண்டு போய் வைத்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய குரல் ரொம்ப பலகீனமாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி முகடை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு. ஆயிஷா நாய் சொன்னால் என் மடி காலியாக போகுது. நான் சுமந்து இருந்த என் கணவர் ரசூலுல்லாஹ் அங்க கேட்டு விட்டார், உயர்வான தோழர்கள் என்று கேட்டு விட்டார். என் மடி காலியாக போவதை நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்தவர் முகடை பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கை கீழே விழுந்தது. என் நெஞ்சிலே ரசூலுல்லாஹ் சாய்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனைவிக்கு
செய்யக்கூடிய ஆக பெரும் கடமையை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டென்ஷனா இருந்தா குடும்ப வாழ்க்கை, நீங்கள் படித்தால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை, இதை விட ஒரு மனைவியை கண்ணியப்படுத்துவதற்கு வேற வழி இல்லை. அதனால் தான் அவர்களால் மறக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பிரச்சனையிலும் ரசூலுல்லாஹ் அத்தனை வென்று இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற அளவுக்கு சான்று பகைத்து விட்டு போய்விட்டார்கள். எனக்கும் உங்களுக்குள்ள பாக்கியம், அவரை காணாவிட்டாலும் அவருடைய பொன்மொழிகளை கேட்கிறோம், அவர் வாழ்க்கையை படித்தோம், ஷஹாதத்து சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஹவுலுல் கௌசர்ல தண்ணி குடிக்கிற நேரம் அவர் கையால் அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து ரப் அந்த சன்னிதானத்தில் வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருப்பான். அந்த அந்தஸ்து மகாம மஹ்மூதாவுல ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை எல்லாம் பேசி அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் சொர்க்கவாதிகளாக மாறி பெருமானாரோடு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு அருகாமையில் பெருமானாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆக பெரும் பாவம் செய்தவர்கள் மன்னியுங்கள். இளைஞர்களே, நீங்கள் விபச்சாரம் செய்திருந்தாலும், நீங்கள் குடித்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், ஏ அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நம்பிக்கை இழக்காதீங்க. உதூனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள், நான் பதில் தருகிறேன். அவன் ரஹ்மான், அவன் இரக்கமுடையவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், விபச்சாரம் செய்து இருந்தால், கொலை செய்து இருந்தால், இதெல்லாம் செஞ்சுவிட்டு மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹா, இப்படி எல்லாம் செஞ்சு நபிக்கு அடிக்க வந்தார், உமர் பின் கத்தாப் கொல்ல வந்தார், இப்படி எல்லாம் பட்டியல் எல்லாம் செய்தவர்கள், இதை விட மோசமா இருக்குதா? கொலை செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், மன் தாப, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால், வ ஆமன, திரும்ப ஈமான் கொண்டால், சாலிஹான அமல் செய்தால், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு நீ செஞ்ச விபச்சாரம் எவ்வளோ அது இதான் நன்மையாக மாத்திரேன். அல்லாஹ் சொல்றான் பத்தல், அப்படி திருப்ப உங்களுக்கு என்ன செய்யறோம்? நீங்க செய்யாத்துகள் தப்புகளை எல்லாம் நன்மை. எத்தனை? ஓ இவ்வளவு விபச்சாரமா? அத்தனை கோடி நன்மை. தப்பு எல்லாம் அல்லாஹ் நன்மையா மாத்திரானாம். இளைஞர்களே, சஜதாவில் விழுங்க, உங்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் என்பதை சொல்லிக்கொண்டு நம்பிக்கை இழக்காதீர்கள். ஜன்னாவுக்குரிய பாதையில் பயணிப்போம். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.